நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கேரட் அல்வா வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஒரு 2 பெரிய கேரட்டை எடுத்து துருவி வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் காய்ச்சின பால், கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சுகரு, நெய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது நான் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறோம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை கிரேப்ஸை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அது சூடான உடனே நல்லா உருண்டையாக வந்துடுது. இப்போது இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா வதக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்குங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம இதோட பால் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நிறையாவே பால் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இந்த பாலை ஆல்ரெடி ஒரு தடவை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் நம்ம நல்லா கேரட்டை வதக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கேரட் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சமாக போதும் அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். இப்போது இதை நல்லா கிண்ட போகிறோம் 1 நிமிஷத்துக்கு. நல்லா கிண்டியாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை கிரேப்ஸை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுறலாம். நீங்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு சுகர் போதுமா அப்படிங்கிற டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கேரட் அல்வா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.